ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்றைக்கி பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். விமலமதிருபாத்தைஹி விமலமதிருபாத்தைஹி ஆசனாத்யைர்மதங்கம் ஆசனாத்யைர்மதங்கம் கருடசமதிரூடம் கருடசமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சிதுலிததமாலம் ருச்சிதுலிததமாலம் ஷீலயேதானுவேலம் ஷீலயேதானுவேலம் கபிலதனுரிதித்வம் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி தேவஹூத்யை ஞகாதீஹி விமலமதிருபாத்தைஹி ஆசனாத்யைர்மதங்கம் விமலமதிருபாத்தைஹி ஆசனாத்யைர்மதங்கம் கருடசமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் கருடசமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சிதுலிததமாலம் ஷீலயேதானுவேலம் ருச்சிதுலிததமாலம் ஷீலயேதானுவேலம் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஆசனாத்யைஹி உபாத்தைஹி, ஆசனங்கள் முதலான யோக முறைகளை கற்றுக்கொண்டு பயிற்சி செய்து அதனால் விமலமதிஹி மன தூய்மை பெற்று கருட சமதிரூடம் கருடன் மீது அமர்ந்திருப்பதும் திவ்யபூஷா சிறந்த அணிகலன்கள் ஆயுதாங்கம் ஆயுதங்கள் ஆகியவற்றை தரித்ததும் ருச்சி துளித்த தமாலம் தமால மரத்தையொத்த நிறம் உடையதுமான மதங்கம் என் வடிவினை அனுவேலம் எப்போதும் சீலையேத்த தியானித்து பழக வேண்டும். இதி கபில தனுகூத்வம் என்று கபிலராக அவதரித்த நீங்கள் தேவகூத்தியை ஞகாதீஹி தேவகூதிக்கு சொன்னீர்கள். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். விமலமதிருபாத்தைஹி ஆசனாத்யைர்மதங்கம் கருடசமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சிதுலிததமாலம் ஷீலயேதானுவேலம் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. மனமே நம்முடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் என்று தொடங்கி கபில வாசுதேவர் தன்னோட உபதேசத்தை தொடர்கிறார். மனசை இந்த உலக ஆசைகள்லேருந்து திருப்பி பகவானை நோக்கி செலுத்தணும். அதுக்கான வழி பகவானை வழிபடுறது, அவரை பற்றின ஞானத்தை வளர்த்துக்கொள்வது இப்படின்னு சொன்னார் இல்லையா. இதுக்கு முதல் படி என்னது? மனசு தூய்மையாகணும். அதுக்கு யமம் என்கிற மனதை நெறிப்படுத்தும் முறைகள், நியமங்கிறது உடலை நெறிப்படுத்தும் முறைகள். யமத்துக்கு 5 அங்கங்கள்: சத்தியம், அஹிம்சை, பிரம்மச்சரியம், ஆஸ்தேயம், அபரிக்கிரகம் அப்படின்ட்டு. நியமத்துக்கு 5 அங்கங்கள்: சௌச்சம், சந்தோஷம், சுவாத்தியாயம், தபசு, ஈஸ்வர பிரணிதானம். இதையெல்லாம் அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொன்ன தசகத்தில் பட்டத்திரிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்படி மனசையும் உடலையும் தூய்மைப்படுத்தி ஆசனம், பிராணாயாமம் முதலியவற்றை பயின்று பகவானது ரூபத்தை
தைலதாரை போல இடைவிடாது தாரணை செய்து தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தியானம் செய்யும்போது பகவானோட எப்படிப்பட்ட ரூபத்தை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். கருடாரூடரா, கருடன் மேலே இருப்பவராக கர்தமருக்கு காட்சி தந்தார் இல்லையா, அதுபோல். மேலும் அழகான ஆபரணங்கள், திவ்யமான ஆயுதங்களை அணிந்திருப்பவராக, தமால மரத்தை போல நீல நிறத்தோடு ஒளி வீசுவராக தியானம் இடைவிடாது ஒவ்வொரு வேளையும் செய்து பழக வேண்டும் என்று சொல்கிறார். பாகவதத்தில் பகவான கபிலர் 13 ஸ்லோகங்களில் வர்ணிக்கிறார். அதை நமக்கு ரத்ன சுருக்கமாக பட்டத்ரிகள் இந்த ஒரே ஸ்லோகத்தில் அழகாக தந்திருக்கார்.